மயில்மணி, நான் தான் குட்டி குருவி, நான் தான் பூச்சி ராஜா. நாங்கள் நண்பர்கள் ஒன்றாய் கூடி விளையாடுவோம். நாங்கள் நண்பர்கள் ஒன்றாய் சேர்ந்து படிப்போம். நாங்கள் நண்பர்கள் ஒன்றாய் சேர்ந்து இருப்போம். அழகான காட்டில் மயில்மணி தன் நண்பர்களான குட்டிக்குருவி மற்றும் பூச்சி ராஜாவுடன் வாழ்ந்து வந்தது. அவர்கள் மூவரும் ஓடி ஆடி விளையாடி பள்ளிக்குச் சென்று மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு நாள் மயில்மணி காலில் முள் குத்தியது. வலி தாங்காமல் கத்தியது மயில்மணி. அப்போது குட்டிக்குருவி மயில்மணி காலில் இருந்த முள்ளை எடுத்து உதவியது. ஆனால் நன்றி கூட சொல்லாமல் சென்றது மயில்மணி. அடுத்த நாள் மயில்மணி வைத்திருந்த பழங்களிலிருந்து குட்டிக்குருவி ஒரு பழத்தை கேட்காமல் தின்றது. மயில்மணி குருவியை திட்டத் தொடங்கியது. இப்போது நம் பூச்சி ராஜா நேற்று குருவிதான் உனக்கு உதவினான். அந்த நன்றி உணர்வு உனக்கு இல்லை. இன்று அவன் கேட்காமல் பழத்தை தின்றதுக்கு கோவப்படுகிறாய் என்று கோவப்பட்டது. மயில்மணி பூச்சி ராஜா பேசியதை மதிக்கவில்லை. பூச்சி ராஜாவும் குட்டிக்குருவியும் மயில்மணியை விட்டு சென்றனர். அடுத்த நாள் பள்ளியில் மயில்மணியிடம் பூச்சி ராஜாவும் குட்டிக்குருவியும் பேசவில்லை. ஆந்தை ஆச்சியம்மா அறிவுரை வகுப்பை தொடங்கினார். திருக்குறள் வகுப்பு அது. நன்றி மறப்பது நன்றன்று என்ற குறள் விளக்கத்தை கூறினார். அப்போது தன் தவறை உணர்ந்தான் மயில்மணி. நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டான். அவர்களும் அவன் தவறை மறந்து அவனுடன் பேசினர். இதை நம் வள்ளுவர் அன்றே அழகாக சொன்னார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யாராவது நமக்கு நன்மை செய்தால் அதை மறந்து விடுவது நல்லது இல்லை. நமக்கு தீங்கு செய்தவர்கள், தவறாக நடந்தவர்கள், வலியை உண்டாக்கியவர்கள் பற்றி நம்மால் நினைத்து கொண்டிருக்க முடியலாம். ஆனால் அவர்களை நாம் மன்னித்து அதே நாளில் அன்றே மறந்து விடுவதுதான் நன்றாகும். என் பெயர்தான் மயில்மணி, நான் ஒரு அழகான மயில். நானோ நன்றி மறந்து ஆணவம் கொண்டேன். மன்னிப்பை ஏற்க மறுத்தேன். பின்னராட்சி அம்மாவின் அறிவுரையை கேட்டேன். ஆணவம் துறந்தேன், அன்பை ஏற்றேன். இப்போது மூவராகிய நாங்கள் நட்புடன் வளர்ந்து ஆடுகிறோம்.